வணக்கம், வாழ்க நலமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு. அந்த வயிற்றுப்போக்குக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னன்னா ஓஆர்எஸ் சொல்யூஷன். ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அதாவது வயிற்றுப்போக்குனால ஏற்படுற நீர்ச்சத்து குறைபாடை சரி செய்யவும், நீர்ச்சத்து குறைபாடு வராம இருக்கிறதுக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் கொடுக்குற ஒரே சொல்யூஷன் ஓஆர்எஸ் சொல்யூஷன் தான். இது வேர்ல்டு வைடு WHO ரெக்கமெண்ட் பண்ணி எல்லா நாடுகள்லயும் குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்குற ஒரே சொல்யூஷன் ஓஆர்எஸ் சொல்யூஷன் தான். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 29 ஓஆர்எஸ் டேவா வேர்ல்டு வைடு செலிப்ரேட் பண்றாங்க. அதை பத்திய விழிப்புணர்வை WHO மற்றும் யூனிசெஃப் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. WHO மற்றும் யூனிசெஃபோட கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 1300 குழந்தைகள் வயிற்றுப்போக்குனால ஏற்படுற அதிகப்படியான நீர் மற்றும் உப்புச்சத்து குறைபாடுனால இறக்குறாங்க. இத சாதாரணமா உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல் நினைக்க வேண்டாம். இதனால நிறைய பலன்கள் இருக்கு. இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கறது மூலமா பிபி மற்றும் சுகர் லெவல் குறையாம நார்மலா மெயின்டைன் பண்ண உதவியா இருக்கும். நீர்ச்சத்து குறைபாடுனால கிட்னி பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கும் பேஷண்ட் ஷாக்ல போய் டெத் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வராம தடுக்கிறதுக்காக தான் ஓஆர்எஸ் சொல்யூஷன் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட உடனே அது ஃபுல்லா சரியாகிற வரைக்கும் இந்த சொல்யூஷனை தொடர்ந்து கொடுக்கணும். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே இந்த ஓஆர்எஸ் பவுடர் நமக்கு ரெடியா அவைலபிளா இருக்கும். அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல பிரைவேட் மெடிக்கல் ஷாப்லயும் அந்த ஓஆர்எஸ் பவுடர் இருக்கு. சில மெடிக்கல் ஷாப்ல அது ஜூஸ் மாதிரி ஃபிளேவர்லயும் கிடைக்கும். அதையும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணி இதை குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதை எப்படி நாமளே ரெடி பண்ணலாம், எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மற்றும் பெரியவங்களுக்கு கொடுக்கலான்றத நம்ம பார்க்க போறோம். இந்த பவுடர்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இதை நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு சுத்தமான பாத்திரத்துல 1 லிட்டர் சுட்டு ஆறுன தண்ணி, இல்லைன்னா குடிக்கிற தண்ணியை, டேப் வாட்டர், நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில 6 ஸ்பூன் சர்க்கரை, அதாவது 30 கிராம் சர்க்கரையும் 1/2 ஸ்பூன் உப்பு, அதாவது 2.5 கிராம் உப்பு அதுல சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும். ஒரு டைம் நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணோம் அப்படின்னா அது இன்னைக்கு 8 மணிக்கு ரெடி பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும், அதாவது 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த தண்ணி ஃபுல்லா குழந்தைங்க குடிச்சு முடிக்கல அப்படின்னா அதை 24 ஹவர்ஸ் ஆனதும் அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசா மறுபடியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்கணும். ஒருவேளை வாந்தி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு தாகமா இருக்கும் போது எப்பெல்லாம் தண்ணி கேக்குதோ, எப்பெல்லாம் தாகமா இருக்கோ அப்பெல்லாம் இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒவ்வொரு டைம் லூஸ் மோஷன் போனதுமே இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் எந்த அளவுக்கு குடிக்குதோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். இது இல்லாம சாதாரணமாவே வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அது 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. வயிற்றுப்போக்கு முழுவதுமாவே குணமடைகிற வரைக்கும் இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கலாம். மற்றும் குழந்தை நார்மலா ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 டைம் யூரின் பாஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஓஆர்எஸ் சொல்யூஷனை கண்டினியூ பண்ணணும். ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கறது மூலமா வயிற்றுப்போக்கு கண்டிப்பா நிக்காது. ஆனா இது ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கறது மூலமா குழந்தைக்கு ஏற்படுற நீர்ச்சத்து குறைபாடை சரி செய்யறதுக்கும், நீர்ச்சத்து குறைபாடு வராம தடுக்கிறதுக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கும், குழந்தையோட கண்டிஷன் ஒஸ்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம ஓஆர்எஸ் சொல்யூஷன் வீட்லயே ரெடி பண்ணும் போது உப்பு அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தையோட வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குழந்தை அதை குடிக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டா 30 கிராம் சர்க்கரை, அதாவது 6 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு, அதாவது 2.5 கிராம் உப்பு சேர்த்து 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குழந்தை கேட்கும் போதெல்லாம் கொடுங்க. ஓஆர்எஸ் கொடுக்கறது கூடவே குழந்தைக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சாதம் வடிச்ச கஞ்சி, இளநீர், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னா தாய்ப்பாலும் கொடுக்கலாம். கூடவே பழ ஜூஸ் ஐட்டங்களும் கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கறது மூலமா குழந்தைக்கு தேவைப்படுற பொட்டாசியம் போய் சேரும். இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துலேருந்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டைம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட உடனே 50லேருந்து 100 ml கொடுக்கலாம். 2 வயசுலேருந்து 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டைம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட உடனே 100லேருந்து 200 ml கொடுக்கலாம். 10 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 2 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. வயிற்றுப்போக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு, குழந்தை வாந்தி எடுத்துட்டே இருக்கு, பால் சரியா குடிக்கல, குழந்தை ரொம்ப டயர்டா டல்லா இருக்கு, அழும்போது ரொம்ப வீக்கா அழுவுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.